நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால சுக்கிரவார நேரத்துக்குள்ள பூஜை பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 9:30 மணி போல வீட்டுல இருந்து கிளம்பி குன்றத்தூர்ல இருக்க தென்தணிகை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம். மகாகந்த சஷ்டி விரத தப்பதுல இருந்து இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் ஒரு வழியா ஐயனுடைய அருளால போக முடிஞ்சிருந்தது. அதனால போகும்போது அர்ச்சனை செட்டும் உப்பு மிளகும் வாங்கிட்டு போயிருந்தேன். பொதுவா கோவிலுக்கு போகும்போது உப்பு மிளகு வெள்ளம்னு வாங்கிட்டு போயிட்டு குளம் இருந்தா குளத்துல கரைச்சு விடலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கான இடத்துல கொட்டி வேண்டிக்கும் போது நம்மள வாட்டி வதைக்கிற கஷ்டமோ நோயோ அந்த பொருள் கரைகிற மாதிரி கரைஞ்சு போகுன்றது நம்பிக்கை. அதனால நம்பிக்கையோட வாங்கி கொட்டிட்டு ஒரு 80 படிக்கு மேல ஏறி வழியில முதற்கடவுளை தரிசனம் பண்ணிட்டு மேல போனதும் ஐயனுக்கு 6 நெய் தீபம் ஏத்தி உற்சவர்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை பாக்குறதுக்காக உள்ள போயிருந்தோம். லக்கிலி வெள்ளிக்கிழமைன்றதுனாலயோ என்னமோ கோவில் காலியா இருந்தது. நின்னு நிதானமா ஆரத்தியோட ஐயனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு உள்ளேயே என்கிட்ட வேல்மாறல் புக் இல்லைன்னு வாங்கியிருந்தேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே வெளியில வந்து அக்கா லஞ்சுக்கு அப்பள கூட்டு வத்த குழம்பு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். அதோட கொஞ்சமா கோவில் பிரசாதம் புளியோதரை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.